வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். 2026 தேர்தல் களம் பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு. 23ஆம் தேதி தேர்தல். ஸோ ரொம்ப நெருங்கி வந்துகிட்டு இருக்கு நாட்கள். மக்கள் நீதி மய்யம் தலைவர் நம்மவர் கமலஹாசன் அவர்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரை நிச்சயமாக நான் திமுக கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணுவேன், எண்ணிக்கை என்பது முக்கியம் அல்ல அப்படின்னு சீட்டு ஒதுக்குறதுக்கு முன்னாடியே பேசினாரு. அதுக்கப்புறம் எந்த சீட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இப்பொழுது அவர் 4 நாட்கள் பிரச்சாரம் பண்ண ஒத்துக்கிட்டு இருக்காரு. அந்த 4 நாட்கள் எந்தெந்த தொகுதியில பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் நாள் 17ஆம் தேதி சென்னை, 17, 18 2 நாள் சென்னைக்கு ஒதுக்கி இருக்காரு. முதல் நாள் சென்னை கிழக்கு, அதாவது முதல் நாள் துறைமுகம், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம். இந்த கொளத்தூர்ல தான் நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் போட்டி போடுறாரு. வில்லிவாக்கத்துல அண்ணாநகர் மோகன், அவருடைய பையன் கார்த்திக் மோகன் போட்டி போடுறாரு. பெரம்பூர்ல விஜய், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டி போடுற தொகுதி. சென்னை கிழக்கு துறைமுகம். ஸோ துறைமுகத்துல தான் சேகர் பாபு. இந்த சென்னையில உள்ள எல்லா எம்எல்ஏ உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணாங்க, அதை ஒட்டி அவர் பண்றாரு. அதே மாதிரி டி நகர், மயிலாப்பூர், சேப்பாக்கம், திருநெல்வேலி, திருவல்லிக்கேணி. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிங்கிறது உதயநிதி ஸ்டாலினோட தொகுதி. வேளச்சேரிங்கிறது காங்கிரஸ், அவர் நீ காங்கிரஸ் வேட்பாளருடைய தொகுதி. இது 2 நாள் 17, 18 2 நாட்கள் அவர் கவர் பண்ணக்கூடிய தொகுதி. அசன் முகமது அலி ஜின்னா, அவர் தான் அந்த காங்கிரஸ் வேட்பாளர். 19ஆம் தேதி திருப்பூர் வடக்கு, அவினாசி, கோவை மாநகர், கோவை தெற்கு, இந்த 4 தொகுதி. இந்த கோவை தெற்குங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான், ஏற்கனவே நம்மவர் அவர்கள் போட்டி போட்ட தொகுதி. ஸோ அது இந்த திருப்பூர் வடக்கு, அவினாசிங்கிறது தனி தொகுதி. அதுல இந்த பிஜேபி எல் முருகன் அவர் நிற்கிறாரு. இங்க திமுகலேருந்து ஒரு யங் போட்டியாளர், அதாவது இளம் போட்டியாளர், அவங்க ஒரு பெண் போட்டியாளரை நிப்பாட்டிருக்காங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. கோவை மாநகர், கோவை தெற்க பொறுத்தவரைய செந்தில் பாலாஜி நிற்கிறாரு. இன்னொன்று கோவை வடக்கு, அதுலதான் வானதி சீனிவாசன் நிற்கிறாங்க. கோவை வடக்கு மாறிட்டாங்க கோவை தெற்குலேருந்து. ஸோ இந்த 19ஆம் தேதி, 20ஆம் தேதி திருச்சி. 20ஆம் தேதியை பொறுத்தவரைய திருச்சி தெற்கு, திருச்சி கிழக்கு, திருச்சி மத்தி, ஸ்ரீரங்கம், லால்குடி, இந்த தொகுதி எல்லாமே அவர் 20ஆம் தேதி பிரச்சாரம் பண்றாரு. ஸோ இதுதான் அவருடைய பிரச்சார திட்டம். மக்கள் நீதி மய்யம் தலைவர் எம்பி கமலஹாசன் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் 4 நாட்கள் மட்டும் பண்றாரு. இந்த தொகுதியெல்லாம் அவர் பிரச்சாரம் பண்றாரு. நம்மவர் பிரச்சாரத்துல 26 தொகுதிகளை கவர் பண்றாரு 4 நாட்கள்ல. பரபரப்பான பிரச்சாரமா இது இருக்கும். அது தேர்தல்ல மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய நேரத்துல ஜனநாயகன் படத்தை யார் லீக் பண்ணது, விஜய் தரப்பே லீக் பண்ணி சிம்பத்திக்காகவும் அவங்க ஓட்டுக்காகவும் பண்ணாங்களா, திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இதை பண்ணாங்களா, இல்ல சென்சார் போர்டு பண்ணாங்களா அப்படின்னு ஒரு விவாதம். நேற்றுக்கு எல்லா டிவிலையும் பார்த்தா விவாதம். இப்ப இதுக்கு சென்சார் போர்டு கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க. வதந்திகளுக்கு விளக்கம் அளித்த சென்சார் போர்டு, ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டு கசிய விட்டதாக பரப்பப்படும் தகவல் ஆதாரமற்றது, உண்மைக்கு புறம்பானது. தயாரிப்பு நிறுவனம் வசம் உள்ள கேடிஎம் கடவுச்சீட்டு இல்லாமல் சென்சார் போர்டால் படத்தை பார்க்கவே முடியாது. ஜனநாயகன் திரைப்பட தொகுப்பை மார்ச் 17ஆம் தேதியே தயாரிப்பு நிறுவனத்திடம் நாங்கள் திருப்பி வழங்கி விட்டோம்னு சொல்லிட்டாங்க. என்னை பொறுத்தவரைய இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைய ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சது பிஜேபி. அதுக்கு முட்டுக்கட்டை போட்டாங்கிறத நான் 100% ஒத்துக்கிறேன். சென்சார்ல சர்டிபிகேட் கொடுக்காம அப்புறம் ரிவைசிங் கமிட்டிக்கு போனதுக்கு அப்புறமும் தேர்தல் கமிஷன் பார்த்து, எலெக்ஷன் கமிஷன் பார்த்து தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை கிடப்புல போட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் பிஜேபி, சென்சார் போர்டு, இவங்கெல்லாம் தான் முக்கிய காரணம். அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிலாம், ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிலாம் தள்ளி போட்டாங்க. இவங்க கோர்ட்டுக்கு போனதான் அவங்களுக்கு பயங்கர கடுப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க சென்சார் போர்டு இதை கசிய விட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சாங்க. திமுக பிஜேபி அவங்களும் இதை ரிலீஸ் பண்ணா அவங்களுக்கு எதுவும் லாபம் கிடையாது. இதை ரிலீஸ் பண்ணா லாபம் கிடைக்கக்கூடிய ஒரே ஆட்கள் யார் அப்படின்னா அது விஜய் தரப்புக்கு மட்டும்தான். லாபம்ங்கிற சென்ஸ் என்னன்னா,
பட ரீதியா அது வருமான ரீதியா மிகப்பெரிய இழப்பு ஏற்படும், தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். பட் அவங்க வந்து இது வந்து தேர்தலுக்கு அப்புறம் இந்த கண்டென்ட் வந்தா இதுல எந்த விதமான யூஸும் இல்லை, இது வந்து ஒரு ஜோக்கா கருதப்படும். இது வந்து முழுக்க முழுக்க 2026 தேர்தலை அடிப்படையா வச்சுதான் இந்த படமே எடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து விஜய்க்கு வந்து ஒரு பிரச்சார வாகனமாக, ஒரு பிரச்சாரம், மற்றவங்க எல்லாம் வந்து தொகுதி தொகுதியா போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க, இவர் இந்த படத்தை பிரச்சாரமா பயன்படுத்தி இருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுல விஜய் தரப்புக்கு தான் லாபம். அதுல வந்து டிவிகேன்னு அவரோட பேர் இருக்கு, தளபதி வெற்றி கொண்டான அவரோட பேர் இருக்கு, அந்த அப்போ கட்சியுடைய டிவிகேன்னு அந்த பச்சை குத்தி இருக்காரு, அந்த கட்சியோட நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு, பிளஸ் எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவர் நிறைய விஷயங்களை வந்து சொல்றாங்க படம் பார்த்தவர்கள். அமீர் முதற்கொண்டு சில பேர் வந்து இஸ்லாமியருக்கு எதிரான படம் அப்படின்னு அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. படத்தை முறையா பார்க்காம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுங்கிறதே தப்பு. நம்ம அதை நம்ம ஒத்துக்க முடியாது. படம் நான் தியேட்டர்ல வந்ததுக்கு அப்புறம் அதை விமர்சனம் பண்ணியிருந்தா ஓகே. படம் வந்து பைரசியில ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பார்த்தது தப்பு. ஆனால் இது சொல்ற எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப இது விஜய் தரப்பே பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு தான் இதுல லாபம். படம் முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு ரிலீஸ் ஆனா இது வந்து ஒரு லாஃபிங் ஸ்டாக், ஒரு ஜோக்கா கருதப்படும்னு சொல்றாங்க. லெஜெண்டரி சிங்கர் ஆஷா போஸ்லே. ஆஷா போஸ்லே வந்து லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லே, உஷா போஸ்லே இவங்கெல்லாம் சகோதரிகள். ஆஷா போஸ்லே வந்து லெஜெண்டரி சிங்கர், அதாவது இளையராஜாவுக்கே ரொம்ப ரொம்ப பிடித்த சிங்கர். அதாவது இளையராஜா வந்து ஒரு சிங்கரை வந்து அவங்கள மாதிரி முடியாது, ஆஷாஜி இருந்தா நான் ஓகே அப்படின்னு சொல்லுவாருன்னா அது அவர் ஆஷாஜியை மட்டும்தான் சொல்லுவாரு. அவங்க இசைஞானி இசையில நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல குறிப்பா வந்து ஹேராம் படத்துல நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி அவ்வளவு பிரமாதமா பாடியிருப்பாங்க. அந்த மாதிரி வேற ஒரு சிங்கரால சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் வேற யாராலையுமே முடியாது. தமிழ்ல ஜானகி அம்மாவை சொல்லுவாங்க, ஆஷாஜி அளவுக்கு எக்ஸ்பிரசிவா பாடக்கூடிய ஒரு சிங்கர்னா ஜானகி அம்மா. இதை வந்து இசைஞானி தான் சொல்லியிருக்காரு, வேற யாரும் சொல்லலை. இவங்க ரெண்டு பேரும் தான் அவர் பெஸ்டா நினைப்பாரு. அதுல ஆஷாஜின்னா அவங்க தான். லதா மங்கேஷ்கர் வாய்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கும், ஆனா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ஆஷாஜியை அடிச்சுக்க முடியாது. அவங்க தான் இந்தியாலே நம்பர் 1 அப்படின்னு இசைஞானி இளையராஜா அப்படி யாரையுமே சொல்ல மாட்டாரு, ஒத்துக்கவே மாட்டாரு. அவரே ஒத்துக்கிறார் அப்படின்னா அப்ப இவங்க எவ்வளவு பெரிய லெஜெண்டரி சிங்கரா இருப்பாங்க. அதுவும் 1950s 60s அந்த காலகட்டத்திலேருந்து தொடர்ந்து பாடக்கூடிய ஒரு சிங்கர். ஏஆர் ரஹ்மான் பாடல்கள் வரைய இந்த தலைமுறை வரைய அவங்க பாடியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானுக்கே வயசாயிடுச்சு, பட் சொல்றேன் அடுத்தடுத்த தலைமுறை தாண்டியும் வந்தவங்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அவங்க வந்து உடல்நிலை சரியில்லாம அவங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு பிளஸ் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். அவங்க பேத்தி வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க, இந்த மாதிரி அவங்க பாதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அவங்க சீக்கிரமே குணமடைகிறதுக்கு எல்லாம் வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பிரேயர்ஸ். லெஜெண்டரி சிங்கர் ஆஷா போஸ்லே ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட்டட் ஹார்ட் அட்டாக் இன் மும்பை. அவர் பிரேயர்ஸ் ஃபார் ஹர் ஸ்பீடி ரெக்கவரி. கெட் வெல் சூன் லெஜெண்ட். என்ன பிரச்சனை இருந்தாலும் ஈரான்லேருந்து ஹார்மோஸ்ல இந்திய கப்பலுக்கு பர்மிஷன் கொடுத்துடுறாங்க. இப்போ வந்து லேட்டஸ்டா கேஸ் சிலிண்டர், அதாவது எல்பிஜி கேஸ் சிலிண்டர் 20,400 மெட்ரிக் டன், அவ்வளவு மிகப்பெரிய அளவிலான கேஸ் சிலிண்டர்களை ஏற்றிக்கிட்டு ஜக் விக்ரம் அப்படிங்கிற இந்திய கப்பல் ஹார்மோஸ் அந்த ஜலசந்தியை கடந்து ஏப்ரல் 15ஆம் தேதி மும்பைக்கு வந்து சேரும். நம்ம இந்தியன் கப்பல்னாலே அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்துடுறாங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டா அமையும்.